கம கமன்னு முட்டை சால்னாவை இப்படி செஞ்சு வச்சிருங்க. 10 சப்பாத்தி கூட சாப்பிட்ருவாங்க உங்கள் வீட்டில். இது செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 20 சின்ன வெங்காயம், மல்லி விதை, காஷ்மீரி சில்லி, 1 துண்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், 5 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 5 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி புதினா, 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மறுபடியும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சுட சுட சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்பயும் ஒரே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடாம முட்டை சால்னாவை ஒரு தடவை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.